கே ஸ்டோரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் தொடங்குவதற்கு முன் தயவு செய்து எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்தவும். இந்த கதை உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். சரி, ஒரு ஆழமான இருளுக்குள் நாம் பயணிக்கலாம். வருடம் 1995 மேற்கு வங்கத்தில் இருக்கிற வடக்கு 24 பர்கானாஸ் மாவட்டம். இருள் சூழ்ந்த ஒரு மயான அமைதி குடிகொண்ட கிராமம். இரவு நேரங்கள்ல தெருவிளக்குகள் அணைந்த பிறகு அந்த ஊரோட குளக்கரை ஒரு மர்மமான நிசப்தத்துக்குள்ள முழுமையா மூழ்கிடும். மனிதர்களுக்கும் அமானுஷ்யங்களுக்கும் இடையில இருக்கிற திரை ரொம்ப ரொம்ப மெல்லியதா இருந்த ஒரு காலகட்டம் அது. நாம இப்ப பார்க்க போறது ஏதோ ஒரு கட்டுக்கதை கிடையாது. ரவீந்திரா அப்படின்ற ஒரு சாதாரண இளைஞனோட வாழ்க்கையில நடந்த நிஜமாகவே நெஞ்ச உறைய வைக்கிற ஒரு உண்மை சம்பவம். இந்த கதை கண்டிப்பா உங்க தூக்கத்தை பறிக்கலாம். அதனால கொஞ்சம் கவனமாவே கேளுங்க. உயிர் உள்ளவங்களுக்கும் இறந்தவங்களுக்கும் நடுவுல இருக்கிற அந்த எல்லைய உண்மையான காதலால தாண்ட முடியுமா? நான் இப்போ கேக்குற இந்த கேள்வி ஏதோ ஒரு சாதாரண தத்துவ கேள்வி கிடையாதுங்க. இது ரவீந்திராவோட வாழ்க்கையே மொத்தமா புரட்டி போட்ட ஒரு பயங்கரமான உண்மை. காதல் அப்படிங்கிற உணர்வு ரொம்ப அழகானதுன்னு தான் நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த காதல் மனித உலகத்தை தாண்டி ஒரு இருண்ட அமானுஷ்ய உலகத்திலிருந்து வந்தா என்ன ஆகும்? ஒரு ஆத்மா, அதுவும் தீராத தாகத்தோட உங்களை தேடி வந்தா அது யாரு என்னன்னு உங்களால அடையாளம் காண முடியுமா? இந்த சம்பவத்தோட ஆழத்துக்கு போறதுக்கு முன்னாடி உங்க மனசை கொஞ்சம் தயார்படுத்திக்கோங்க. ஏன்னா நீங்க கேட்க போற இந்த பயணம் ரொம்ப அன்பா தொடங்கி கடைசியில மரணத்தோட விளிம்புல போய் நிக்கக்கூடியது. ரவீந்திரா அவனோட சின்ன வயசுலிருந்தே வறுமையோட கொடூரத்தை ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சவன். எப்படியாவது இந்த வறுமையிலிருந்து வெளியே வந்து தனக்குன்னு சொந்தமா ஒரு இனிப்பு கடை வைக்கணும் அப்படிங்கறதுதான் அவனோட மிகப்பெரிய வாழ்நாள் கனவே. அதுக்காக அவனோட ஊருக்கு பக்கத்துல இருந்த ஒரு இனிப்பு கடையில ரொம்ப சாதாரண ஒரு உதவியாளரா தான் வாழ்க்கையை தொடங்குறான். ஆனா அவனோட கடின உழைப்பால ரொம்ப குறுகிய காலத்திலேயே இனிப்பு செய்யற கலைய முழுமையா கத்துக்கிட்டு ஒரு சூப்பரான மாஸ்டரா மாறிடுறான். ஆனாலும் அவனோட கடை முதலாளி அவனுக்கு உரிய மரியாதையையோ சரியான வாய்ப்பையோ கொடுக்கவே இல்ல. தன் கையில சொந்தமா கடை வைக்க பணம் இல்லாததால அந்த ஏமாற்றத்தையும் வறுமையையும் மனசுக்குள்ளேயே சுமந்துகிட்டு ஒவ்வொரு நாளும் அவன் போராடிட்டு இருந்தான். அவனோட இந்த வறுமைதான் அவனை ஒரு இருண்ட பாதையை நோக்கி இழுத்துட்டு போகுதுங்கிறது அப்போ அவனுக்கு துளியும் தெரியாது. அன்னிக்கு ஒரு சாதாரண இரவு. நேரம் சுமார் 10 மணி இருக்கும். வேலை முடிஞ்சு ரவீந்திரா தன்னோட சைக்கிள்ல வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருக்கான். வழியில அந்த தனிமையான ரொம்ப இருள் சூழ்ந்த குளக்கரை. அந்த நள்ளிரவு நேரத்துல ஒரு இளம் பெண் தனியா பாக்குறதுக்கே ரொம்ப பயந்த நிலையில அங்க நின்னுட்டு இருக்கா. அந்த இருட்டுல அவளை பார்த்த உடனே ரவீந்திரா தன் சைக்கிளை நிறுத்துறான். மேடம், இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க, நான் உங்களை வீட்ல விட்டுடுறேன், பயப்பட வேண்டாம் அப்படின்னு ரொம்ப நல்ல எண்ணத்துல கேக்குறான். அந்த பெண் ஆரம்பத்துல ரொம்ப தயங்குனா. அவனை பார்த்து கொஞ்சம் பயப்படவும் செஞ்சா. ஆனா அவனோட நேர்மையான பேச்சும் அந்த பார்வையும் அவளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. வேற வழியே இல்லாம அவனோட சைக்கிள் பின்னாடி உட்கார்ந்தா. அந்த இருண்ட வீதி வழியா அவளை அவங்க காலனி வரைக்கும் ரொம்ப பாதுகாப்பா கொண்டு போய் விட்டுட்டு வரான் ரவீந்திரா. இது ஏதோ ஒரு சாதாரண உதவி அப்படின்னு தான் அவன் நினைச்சான். ஆனா அது ஒரு மரண சாசனத்தோட ஆரம்பம் அப்படின்றத அவன் அப்போ உணரவே இல்ல. இப்போ இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த ஒற்றை சந்திப்பு அதோட முடிஞ்சு போயிடல. அந்த பெண்ணால ரவீந்திராவோட முகத்தை மறக்கவே முடியல. அடுத்தடுத்த நாட்கள்ல அவ மறுபடியும் அதே குளக்கரைக்கு வர ஆரம்பிச்சான். மெல்ல மெல்ல அவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு அழகான ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 4 மாசமா ஒவ்வொரு நாள் இரவும் அவங்க ரொம்ப ரகசியமா சந்திச்சுக்கிட்டாங்க. குளக்கரையில இருந்த அந்த கல் பெஞ்ச் தான் அவங்க காதலோட சாம்ராஜ்யமாவே மாறிப்போச்சு. மணிக்கணக்கா உட்கார்ந்து பேசினாங்க. ரவீந்திரா தன்னோட இனிப்பு கடை கனவுகள் எல்லாத்தையும் அவகிட்ட அப்படியே கொட்டி தீர்த்தான். அவளும் அவனோட கனவுகளுக்கு ரொம்ப ஆதரவா நின்னா. அந்த இருண்ட குளக்கரை அவங்களோட ஆழமான காதலுக்கு ஒரே சாட்சியா இருந்துச்சு. ரவீந்திரா அவளை முழுமையா நம்பினா. அவளோட பின்னணி என்ன, அவ எங்கேந்து வரா அப்படின்றத பத்தியெல்லாம் அவன் கொஞ்சம் கூட யோசிக்கல. அவளோட அன்புல முழுசா மூழ்கிட்டான். ஆனா வாழ்க்கை எப்பவுமே நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப ஸ்மூதா போறதில்ல இல்லையா? கடையில அவனோட முதலாளி கூட ஏற்பட்ட ஒரு கடுமையான வாக்குவாதம் காரணமா ரவீந்திரா வேலையை விட்டு தூக்கப்படுறான். வேற எங்கேயும் வேலை கிடைக்காத ஒரு சூழ்நிலையில அவனோட கனவுகள் எல்லாம் சுக்கு நூறா உடைஞ்சு போகுது. வறுமை மறுபடியும் அவனோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்குது. வேற வழியே இல்லாம பிழைப்புக்காகவும் சொந்தமா கடை வைக்க பணம் சேர்க்கறதுக்காகவும் அவன் தன் காதலிய பிரிஞ்சு டெல்லிக்கு வேலை தேடி போக முடிவெடுக்கிறான். அவகிட்ட இந்த உண்மைய சொன்னப்போ அவன் ரொம்ப உடைஞ்சு போயிட்டான். என்னை விட்டுட்டு போகாத அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சினான். ஆனா குடும்ப பொறுப்புகளோட சுமையால அவளுக்கு உறுதியடிச்சிட்டு ரவீந்திரா டெல்லிக்கு கிளம்புறான். இந்த 1 வருஷ பிரிவு அவங்களோட விதியை எந்த அளவுக்கு கொடூரமா மாத்தப் போகுதுன்னு அவனுக்கு அப்போ சத்தியமா தெரியாது. டெல்லியில ரொம்ப கடுமையா உழைச்சு சிறுக சிறுக பணத்தை சேர்த்த ரவீந்திரா சரியா 1 வருஷம் கழிச்சு நிறைய நம்பிக்கையோட தன் சொந்த ஊருக்கே திரும்பி வரான்.
ஒரு பழைய மூடி கிடந்த கடைய வாடகைக்கு எடுத்து தன்னோட நீண்ட நாள் கனவான அந்த சொந்த இனிப்பு கடைய ஒரு வழியா திறக்கறான். ஆனா வியாபாரம் அவன் நினைச்ச மாதிரி நடக்கவே இல்ல. அவன்கிட்ட இருந்த கொஞ்சம் பணத்தை வச்சு கடைய நிரப்புற அளவுக்கு பல வகையான இனிப்புகளை அவனால செய்ய முடியல. கடையில பொருட்கள் இல்லாததால வாடிக்கையாளர்கள் வந்து ஏமாற்றத்தோட திரும்பி போனாங்க. தன் கண் முன்னாடியே தன்னோட கனவு கொஞ்சம் கொஞ்சமா அழியறத பார்த்து ரவீந்திரா ரொம்பவே மனமுடைந்து போனான். மறுபடியும் டெல்லிக்கே திரும்பி போயிடலாமா அப்படின்ற ஒரு பயங்கரமான விரக்தி அவனை ஆட்கொள்ள ஆரம்பிச்சது. இந்த விரக்தியான நிலைமையில அவன் மறுபடியும் தன்னோட காதலிய அந்த குளக்கரையில போய் சந்திக்கிறான். தன்னோட வியாபார நஷ்டத்தை பத்தியும் தான் திரும்பவும் டெல்லிக்கு செல்ல போறத பத்தியும் அவகிட்ட சொல்றான். இத கேட்ட உடனே அவளோட முகமே அப்படியே மாறிடுச்சு. அவளோட கண்கள்ல ஒரு விசித்திரமான ரொம்ப ஆக்ரோஷமான தவிப்பு தெரிஞ்சது. நான் உன்னை மறுபடியும் டெல்லிக்கு செல்ல விட மாட்டேன், நீ இங்கேயே என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு அவ சொன்னா. அவ இத சொன்ன விதம் ஒரு காதலியோட வெளிப்பாடா கண்டிப்பா இல்ல. மாறா அது ஒரு அச்சுறுத்தலான அதிகாரமா, ஒரு பயங்கரமான பிடிவாதமா இருந்துச்சு. அவ ரவீந்திராவை எக்காரணம் கொண்டும் தன்னை விட்டு பிரிய அனுமதிக்க தயாராவே இல்ல. அவ வெறும் வார்த்தைகளோட நிக்கல. மறுநாள் இரவு அதே குளக்கரைக்கு வந்த அவ ரவீந்திராவோட கைகள்ல ஒரு சின்ன மூட்டைய திணிச்சான். அத திறந்து பார்த்த ரவீந்திரா அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டான். ஏன்னா அதுக்குள்ள முழுக்க முழுக்க தங்கம் நகைகள். இத விற்று உன் கடைய பெருசாக்கு, ஆனா நீ என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு அவ ரொம்ப உறுதியா சொன்னான். ஒருவேளை தன்னோட குடும்பத்தோட திருமண நகைகள் அவ திருடிட்டு வந்துட்டாளோ அப்படின்னு ரவீந்திரா ரொம்ப பயந்தான். அதை திருப்பி கொடுக்க எவ்வளவோ முயற்சி பண்ணா, ஆனா அவ ரொம்ப பிடிவாதமா அதை ஏத்துக்க மறுத்துட்டா. அவளோட காதலோட ஆழம் அவனுக்கு ஒரு பக்கம் ஆச்சரியத்தையும் அதே சமயம் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பயத்தையும் கொடுத்துச்சு. வேற வழி இல்லாம அந்த தங்கத்தை அடக வச்சு அவன் பணத்தை வாங்குறான். அந்த பணம் ரவீந்திராவோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்துச்சு. அவனோட கடை இப்போ புது பொலிவோட மாறிடுச்சு. சுவையான பலவிதமான இனிப்புகளோட வாசனை அந்த தெருவையே நிறைக்க ஆரம்பிச்சுது. வியாபாரம் அமோகமா நடந்துச்சு, பணம் அப்படியே கொட்டத் தொடங்குச்சு. ஆனா யோசிச்சு பாருங்க, இந்த வெற்றிக்கு ரவீந்திரா ரொம்ப பெரிய விலைய கொடுக்க வேண்டியிருந்தது. காலையில இருந்து இரவு வரைக்கும் கடையில கொஞ்சம் கூட ஓய்வில்லாத உழைப்பு, அதுக்கப்புறம் நள்ளிரவுல தன் காதலிய பார்க்க குளக்கரைக்கு போற அந்த பயணம். நாளுக்கு நாள் ரவீந்திராவோட உடல் ரொம்ப மெலிய தொடங்குச்சு. அவனோட கண்கள் குழிய விழுந்து முகத்துல ஒரு விவரிக்க முடியாத பயங்கரமான சோர்வு குடியேறிடுச்சு. அந்த நள்ளிரவு சந்திப்புகள் அவனோட சக்திய கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சிட்டு இருந்துச்சு. ரகசியங்களை எப்பவுமே நம்ம ரொம்ப நாள் மூடி மறைக்க முடியாது இல்லையா? ரவீந்திராவோட குடும்பத்துல இருக்கிறவங்க அவனோட நடவடிக்கையில் ஏற்பட்ட இந்த திடீர் மாற்றங்களை ரொம்ப தீவிரமா கவனிக்க தொடங்குனாங்க. கடை இரவு 10 மணிக்கே மூடிடுறானே, அப்புறம் ஏன் இவன் தினமும் நள்ளிரவுல வீடு திரும்புறான், யார் கூட இவனுக்கு தொடர்பு அப்படிங்கிற சந்தேகம் குடும்பத்து ஆட்களுக்குள்ள வலுவடைய ஆரம்பிச்சது. அவன் யார்கிட்டயாவது வசமா மாட்டிக்கிட்டானோ அப்படின்னு அவங்க பயந்தாங்க. உண்மையை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரவீந்திராவோட தம்பி ஒரு நாள் இரவு அவனை யாருக்கும் தெரியாம ரகசியமா பின்தொடர முடிவு செஞ்சான். அது அந்த குடும்பத்தோட தலையெழுத்தே மாத்த போற ஒரு இருண்ட முடிவா அமைய போகுதுன்னு அவனுக்கு தெரியாது. அன்னைக்கு இரவு நடந்த அந்த உண்மையான காட்சி உண்மையிலேயே திகிழடைய வைக்கக்கூடியது. குளக்கரைக்கு போன ரவீந்திராவோட தம்பி தூரத்துல இருட்டுல மறைஞ்சு நின்னு கவனிச்சான். இப்போ ரவீந்திராவோட பார்வையில பார்த்தா அவன் ஒரு அழகான பெண் கூட உட்கார்ந்து ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்கான். அவளோட கைகளை பிடிச்சுக்கிட்டு காதலோட வார்த்தைகளை பரிமாறிட்டு இருக்கான். ஆனா அவனோட தம்பியோட பார்வையில தெரிஞ்ச காட்சி அப்படியே ரத்தத்தை உறைந்து போக செஞ்சது. அந்த நள்ளிரவு இருட்டுல கொளக்கரையில இருக்கிற அந்த கல் பெஞ்ச்ல ரவீந்திரா முற்றிலும் தனியா உட்கார்ந்திருந்தான். அவனுக்கு எதிரே யாருமே இல்ல. ஆனா அவன் ஏதோ வெற்றிடத்தை பார்த்து சிரிச்சு பேசிட்டு இருக்கான். காதுல தன் கைகள் அசைச்சு இல்லாத ஒருத்தர் கூட முணுமுணுத்துட்டு இருக்கான். இத பார்த்த தம்பிக்கு உடம்பெல்லாம் நடுங்கிருச்சு. தன்ன பைத்தியமாயிட்டானா இல்ல ஏதோ ஒரு பயங்கரமான துஷ்ட சக்தி அவனை ஆட்கொண்டிருக்கான்னு நினைச்சு அவன் அஞ்சு நடுங்குனான். அலறி அடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு ஓடின தம்பி குடும்பத்துல எல்லார்கிட்டயும் நடந்ததை சொன்னான். நள்ளிரவுல வீட்டுக்கு வந்த ரவீந்திரான குடும்பத்தினர் மொத்தமா சூழ்ந்துகிட்டாங்க. யாரு கூட பேசிட்டு இருந்த, அங்க யாருமே இல்லையே அப்படின்னு சரமாரியா கேள்விகளை கேட்டாங்க. இத கேட்டதும் ரவீந்திராவோட நெஞ்சில அப்படியே ஒரு பேரிடி விழுந்தது போல இருந்துச்சு. என் தம்பி என்ன பாத்திருக்கான் சரி, ஆனா என் பக்கத்துல இருந்த அவளையே அவன் பார்க்கல, அவன் ஏன் தம்பியோட கண்களுக்கு தெரியல அப்படிங்கிற கேள்வி ரவீந்திராவோட மூளைய தொலைக்க ஆரம்பிச்சுது. அவனுக்குள்ள ஒரு விவரிக்க முடியாத பயம் எழத் தொடங்குச்சு. தான் இவ்வளோ நாளா தொட்டு பேசினது பழகினது ஒரு மனித பிறவிதானா அப்படிங்கிற அந்த சந்தேகம் அவனை பைத்தியமாக்குற மாதிரி இருந்துச்சு. அந்த இரவு அவனுக்கு ஒரு நரகமாவே விடிஞ்சது. அவனால ஒரு நிமிஷம் கூட தூங்க முடியல. அடுத்த நாள் இரவு உண்மையை எப்படியாவது தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நடுக்கத்தோடையும் உறுதியோடும்
திரும்பவும் அதே குளக்கரைக்கு போறா ரவீந்திரா. நிலவொளியில அவ வழக்கம் போல அந்த பெஞ்ச்ல அவனுக்காக காத்துட்டு இருந்தா. அவள பார்த்ததும் ரவீந்திரா அவளோட கைகளை தொட்டு பாக்குறான். இந்த உடல், இந்த சூடு இதெல்லாம் நிஜந்தானே அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு தவிப்பு. ரொம்பவும் நடுக்கத்தோட தான் கேட்க வந்த அந்த கேள்விய கேட்டா. நேத்து என் தம்பி இங்க வந்தான், என்ன பார்த்தான். ஆனா ஒன்னு அவனால ஏன் பார்க்க முடியல? இந்த கேள்வியை கேட்ட மறுகணமே அங்க வீசிட்டு இருந்த அந்த சில்லுன்ற காத்து திடீர்னு அப்படியே நின்னு போச்சு. அவளோட முகம் நொடி பொழுதுல ரொம்ப கொடூரமா மாறிடுச்சு. இதுவரைக்கும் காதலோட பார்த்த அவளோட கண்கள் இப்போ அப்படியே இரத்த சிவப்பா மாறிச்சு. அவளோட முகத்துல இருந்த மனிதத்தன்மை மொத்தமா மறைஞ்சு ஒரு அமானுஷமான கோபம் வெளிப்பட்டுச்சு. அவ ரொம்ப ஆக்ரோஷமா கத்துனா, இந்த கேள்வியை கேட்க நீ ரொம்ப தாமதமா வந்துட்ட, ஆரம்பத்திலே இதை கேட்டிருக்கணும், இப்போ நான் என் முடிவிலிருந்து பின் வாங்கவே முடியாது. அது வரைக்கும் ஒரு அழகான காதலியா இருந்தவ தான் கண் முன்னாடியே ஒரு பயங்கரமான அரக்கியா மாறுறத பார்த்து ரவீந்திரா அப்படியே உறைஞ்சு போனான். அவனோட இதயம் மார்பு கிழிச்சுக்கிட்டு வெளியே வர மாதிரி துடிச்சது. ரவீந்திரா சுதாரிப்பதற்கு முன்னாடியே அவனோட மணிக்கட்டை ரொம்ப இறுக்கமா பிடிச்சுக்கிட்டா. அது கண்டிப்பா ஒரு மனுஷனோட பிடி கெடவே கிடையாது. ஒரு பாறையை போன்ற குளிர்ந்த எலும்புகள் அப்படியே நுறுக்கக்கூடிய அமானுஷ்யமான பிடி அது. ரவீந்திரா வலியால கத்தி துடிச்சான். என்ன விட்டுடு அப்படின்னு கத்துனான். ஆனா அவன் எதையும் காதுல வாங்குற நிலைமையில இல்ல. அவனோட கைய முறுக்கி பிடிச்சுக்கிட்டு அவனை குளத்தோட ஆழமான தண்ணிய நோக்கி அப்படியே தரதரன்னு இழுத்துட்டு போக தொடங்குனான். ரவீந்திராவுக்கு நீச்சல் தெரியாது. அவனோட கால்கள் தரையில படிய மறுத்துச்சு. அவளோட அந்த அசுர பலத்துக்கு முன்னாடி அவனால கொஞ்சம் கூட ஈடு கொடுக்க முடியல. மரணம் அவனை நோக்கி ரொம்ப வேகமா வந்துட்டு இருந்துச்சு. குளத்தோட விளிம்புக்கு வந்ததும் அவ ரொம்ப அகோரமான குரல்ல சிரிச்சா. அந்த சிரிப்பு அந்த அமைதியான குளக்கரை முழுக்க எதிரொலிச்சுது. எனக்கு நீச்சல் தெரியாம நான் எப்படி இந்த குளத்துல மூழ்கி செத்தேனோ அதே மாதிரி இன்னைக்கு உன்னையும் மூழ்கடிச்சு கொள்வேன். உன் ஆத்மாவையும் என் கூடவே எடுத்துட்டு போவேன். நாம 2 பேரும் என்றென்றைக்கும் ஒன்னாவே இருப்போம் அப்படின்னு ஆக்ரோஷமா சொன்னான். அப்போதான் அந்த அதிர்ச்சியூட்டும் உண்மை ரவீந்திராவோட முகத்துல ஓங்கி அரைஞ்சது. இவ்ளோ நாளா 4 மாசத்துக்கும் மேல அவன் காதலிச்சது, பேசி பழகுனது, யார்கிட்ட தங்க வாங்கினானோ அவ ஒரு உயிருள்ள மனுஷ பொண்கு கிடையாது, அவ ஒரு பேய். அவளோட ஆத்மா அவனை கொன்னு தன் கூடவே வச்சுக்க துடிக்குது அப்படிங்கிற உண்மை அவனை மொத்தமா நிலைகொலைய செஞ்சது. ரவீந்திரா இப்போ பாதி தண்ணிக்குள்ள மூழ்கி இருந்தான். அவனோட கதறல் அந்த இருட்டுல மெல்ல மெல்ல மறைஞ்சிட்டு இருந்துச்சு. சரியா அந்த நேரத்துல ஒரு தெய்வீக சக்தி அங்க நுழைஞ்சது. ரவீந்திரா ரொம்ப நேரமாகியும் வீட்டுக்கு வராததால அவனை தேடி அவனோட தம்பியும் காளிமாதாவோட தீவிர பக்தரான அவனோட சித்தப்பாவும் அந்த கொடக்கரைக்கு ஓடி வந்தாங்க. ரவீந்திரா தனக்குத்தானே தண்ணிக்குள்ள இழுக்கப்படுறத பார்த்த சித்தப்பா அங்க ஒரு துஷ்ட சக்தி இருக்கிறத உடனே உணர்ந்தாரு. அடுத்த செகண்ட் காளிமாதாவை நினைச்சு மந்திரங்களை ரொம்ப உரக்க உச்சரிக்க தொடங்கினாரு. அந்த புனிதமான மந்திரங்களோட ஒலி அந்த கொளக்கரையில பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்துச்சு. அந்த மந்திர சக்தியை தாங்க முடியாத அந்த ஆத்மா வேற வழி இல்லாம ரவீந்திராவோட கைய விட்டுட்டு தண்ணிக்குள்ள ஒரு பெரிய சத்தத்தோட குதிச்சு மறைஞ்சு போச்சு. மயக்க நிலையில இருந்த ரவீந்திராவை அவங்க தண்ணிலிருந்து இழுத்து காப்பாத்தினாங்க. ஒருவேளை அவங்க ஒரு நொடி தாமதிச்சு இருந்தா கூட ரவீந்திரா அன்னிக்கு உயிரோட இருந்திருக்க மாட்டான். உயிர் பழிச்சு வீட்டுக்கு திரும்பின ரவீந்திரா இந்த திகழ் சம்பவத்துக்கு பின்னாடி இருந்த அந்த இரண்ட உண்மைய முழுசா தெரிஞ்சுக்கிட்டான். 1 வருஷத்துக்கு முன்னாடி ரவீந்திரா டெல்லிக்கு புறப்பட்டு போன சில நாட்கள்லேயே அந்த பெண் தன்னோட தோழிகளோட அந்த குளத்துல குளிக்க போயிருக்கா. நீச்சல் தெரியாததால ஆழமான பகுதிக்கு போன அவ தண்ணியில மூழ்கி ரொம்ப பரிதாபமா இறந்துட்டா. ஆனா அவ ரவீந்திரா மேல வச்சிருந்த அந்த அபரிமிதமான காதல் அவளோட ஆத்மாவை சாந்தி அடைய விடல. அவன் வருவான், தான் கிட்ட பேசுவான் அப்படிங்கிற ஏக்கத்திலேயே அவளோட ஆவி அந்த கொளக்கரையிலே சுத்திட்டு இருந்துச்சு. டெல்லியிலிருந்து அவன் திரும்ப வந்ததும் தான் அமானுஷ சக்தியால அவனுக்கு உதவி செஞ்சு அவனை தான் கூடவே மரண உலகத்துக்கு அழைச்சிட்டு போக அவ திட்டமிட்டு இருந்திருக்கா. இது காதலோட உச்சமா இல்ல மரணத்தோட கொடூரமா அப்படிங்கிறது உண்மையிலேயே விவரிக்க முடியாத ஒண்ணு. இந்த சம்பவத்துக்கு பிறகு ரவீந்திராவோட வாழ்க்கை முற்றிலுமா இருந்து போச்சு. அந்த ஊர்ல இனி ஒரு நிமிஷம் கூட இருக்க அவனுக்கு துளியும் தைரியம் இல்ல. தன் கனவா நினைச்ச அந்த இனிப்பு கடைய உடனே வித்துட்டு இரவோட இரவா மறுபடியும் டெல்லிக்கே தப்பி ஓடிட்டான். காலப்போக்குல அவனுக்கு திருமணமும் ஆச்சு. ஆனா அவனோட பயம் அவனை விட்டு விலகவே இல்ல. எத்தனை வருஷங்கள் கடந்தாலும் ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்துல யாரோ அவனோட ஜன்னலை தட்டுறது மாதிரியான ஒரு உணர்வு அவனை துரத்திக்கிட்டே இருக்கு. அவளோட ஆத்மா தன்னை இன்னும் தேடிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிரந்தரமான அச்சத்திலேயே அவன் தன் வாழ்நாளை கழிச்சிட்டு வரான். இப்போ இந்த கதையோட முடிவுல உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி. நீங்க நள்ளிரவுல ஒரு அமைதியான குளக்கரையா கடந்து போகும்போது அங்க இருக்கிற கல்பெஞ்ச்ல உங்களுக்காக யாராவது காத்துக்கிட்டு இருக்கலாம் இல்லையா? அது ஒரு சாதாரண வழிபோக்கனா இல்ல தீர்க்கப்படாத காதலோட அலேற ஒரு ஆத்மாவா அப்படின்றத உங்களால எப்படி உறுதியா சொல்ல முடியும்? இருட்ட பார்த்து இனிமேல் கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருங்க. இந்த திகழூட்டும் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க.
மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.